வெல்கம் டு அமியா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துருக்கி ஸ்டைலில் எப்படி ஒரு சீஸி சிக்கன் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவும் எல்லோரும் ஈஸியாக செய்கிற மெத்தடில் நான் அதில் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா நான் க்ளீன் பண்ணி இதை மாதிரி நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்னா நான் மசாலா போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே தயிர் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா சிக்கனுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து நான் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதுக்கு பிறகு ரெட் சில்லி இருக்கு இல்லையா, அதில் ஒரு 4 எடுத்து நான் ஒரு பேனில் நல்லா ஃப்ரை பண்ணி அப்புறம் அதை அரைச்சி ஒரு பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பிறகு மிளகு ஜீரகம் நான் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம். எங்கள் வீட்டில் தனித்தனியாக இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சிக்கனில் இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஒரு பவுலில் சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே நம்ம அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணி அதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதை மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு அதை நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சா தான் அது நல்லா மசாலா உள்ளே ஏறி சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நான் மேரினேட் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் அதை நான் எடுத்தேன். பாருங்கள், இப்படி நல்லா சிக்கனை நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் மிக்ஸ் பண்ணது பிறகு அதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸு நம்ம மசாலாவில் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த சில்லி ஃப்ளேக்ஸில் பாதி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சும்மா மேலே இப்படி தூவி விட்டுக்கிட்டேன். உங்கள் சின்ன குழந்தைகளுக்கெலாம் உரப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த வித வேறு காரம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த சில்லி ஃப்ளேக்ஸில் உள்ள அந்த காரம் மட்டும்தான். மேரினேட் பண்ணி முடிச்சாச்சு. இதை நம்ம அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கு பிறகு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான்ஸ்டிக் பேன் எடுத்தால் நல்லது. அதில் கொஞ்சம் ஒட்டாமல் சிக்கன்லாம் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 2 hour கழித்து நான் அந்த சிக்கனை எடுத்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை ரொம்பவும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ண வேணாம், அது டக்குன்னு ஹார்டாகிடும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சைடு நான் அப்படி எண்ணெயில் போட்டிருக்கேன். சில பேர் இந்த சிக்கனுக்கு மேரினேட் பண்ணுவோம் வினிகர்லாம் ஆட் பண்ணுவாங்க. இது வினிகர்லாம் எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், லெமன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வச்சு இது சாஃப்ட்னஸாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 சைடு நல்லா வெந்ததுக்கு பிறகு இன்னொரு சைடு மாற்றி திருப்பி போட்டுக்கலாம். ரொம்பவும் செவந்து நல்லா முருவி போயிட்டாக்கா அது ஹார்டாகிடும். அதனால் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது சிக்கன் வெந்துட்டுருக்க டைமில் நம்ம இதுக்கு தேவையான சீஸை நம்ம துருவி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கெட்டியான இந்த சீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இதை நான் 3ல் 1 பங்கை நான் எடுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். 3ல் 1 பங்கை எடுத்தால் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சீஸை ஃபுல்லாக இப்படி நம்ம துருவி எடுத்துக்கலாம்.
அப்புறம் இந்த சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலர் ஆகிற வரைக்கும் நல்லா அப்படி ஃப்ரை பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நான் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கு எப்படி சாஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண அதே பேன்லேயே நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே ஆல்ரெடி அதில் பேனில் இருக்கும். அப்படி இல்லைனா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ண மசாலாவில் கொஞ்சம் பேலன்ஸ் மசாலா மீந்துச்சுனாலோ இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது லேட்டாக மசாலா பிரிஞ்சு வரும். அந்த மசாலாவை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டது பிறகு நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீமை. அதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே இன்னும் கொஞ்சம் வாட்டரை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் அது நல்லா அந்த தண்ணியில் கரைஞ்சி நல்லா அது க்ரீமி டெக்ஸ்சராக திக்காகி வரும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்படி நம்ம வந்து அந்த க்ரீம் ஆட் பண்ணது பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சா அது நல்லா கலரே மாறி அது ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி போயிடும். இப்படி அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்புறம் நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சீஸில் பாதியை தான் நான் ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணுறேன். பாதியை ஆட் பண்ணிவிட்டு மீதியை கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஆட் பண்ணது பிறகு அந்த ஹீட்லேயே அது நல்லா மெல்ட் ஆகி பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகி அழகாக அப்படி வருதுன்னு. அதையும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, சாஸ் ரெடி ஆகிடுச்சி. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பீசஸையும் நான் அப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சீஸை போட்டது பிறகுலேருந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம அந்த சாஸை இப்படி மேலே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சிக்கன் மேலே இப்படி ஊற்றி விட்டுக்கோங்க. திருப்பி போடணுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எல்லா சாஸையும் எடுத்து அது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா சைடும் இப்படி ஈவனாக படுற அளவுக்கு நல்லா அதை சிக்கனை அந்த சாஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது ஒரு 5 மினிட்ஸுக்கு அந்த சாஸ்லேயே அதை நல்லா இப்படி கொதித்து வரணும். லோ ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்கள் அது எப்படி அந்த சீஸ்லாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி சூப்பராக வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சீஸு, அந்த சீஸை இது மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம கிண்டியோடலாம் தேவையில்லை. அப்படியே அந்த சீஸை போட்டது பிறகு நம்ம கொஞ்சம் மல்லி இலைகளையும் அது மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த சீஸு அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆகி அப்படியே அழகாக வரும். இந்த சீஸை நல்லா அப்படி சிக்கனோட ஜெல்லாகிடும். அப்புறம் நம்ம அதை கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு அதை நல்லா அப்படி மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸுக்கு பிறகு அந்த சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி எப்படி சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு கிட்டக்கையும் காட்டியிருக்கேன். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சாச்சுன்னு. நம்மளுக்கு நிறையா இது ஒர்க்லோடும் கிடையாது. நம்ம 2 சீஸ் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் வாங்கினா போதும். இந்த டிஷ்ஷை அழகாக செஞ்சிடலாம். நிறைய பொருள் கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவை கிடையாது. அது அப்படியே நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி சிக்கனு எவ்வளோ சூப்பரான கலராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அது கூடவே டெக்கரேஷனுக்கு நான் ஆனியன் அண்ட் டொமேட்டோவை சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி நான் அப்படி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், ஒரு ரெஸ்டாரண்ட் லுக்கை தரும். பார்க்கும் போதே அதை சாப்பிட்ணுன்னு தோன்ற அளவுக்கு எப்படி இவ்வளோ அழகான கலராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு வந்தேன்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சீஸ் நல்லா உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது போல் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.